ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம புதுசாக ஸ்மார்ட் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு www.tnpds.gov.in சர்ச் கொடுங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பயனுள்ள இணைப்புகள் கீழே ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம் கீழே நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏற்கனவே ஸ்மார்ட் கார்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ணக்கூடாது. புதுசாக கல்யாணம் ஆகி தனியாக போகிறவங்க பேரண்ட்ஸோட ஸ்மார்ட் கார்டிலேருந்து உங்கள் நேமை ரிமூவ் பண்ண பிறகு தான் அப்ளை பண்ணணும். இங்கே இந்த அப்ளிகேஷனில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் கேட்டிருக்காங்க, ஃபாதர்ஸ் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே நீங்கள் தமிழில் இந்த பக்கம் ஃபில் பண்ணணும். உங்கள் சிஸ்டத்தில் தமிழ் கீபோர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை த்ரூ டைப் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீபோர்டை தமிழ் கீபோர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவர் புகைப்படம் கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். பதிவேற்றத்தில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 100 KB இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அதோட சைஸை பார்த்துக்கோங்க. அடுத்தது இங்கே மாவட்டம், தாலுக்கா, வட்டம், கிராமம்னெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி தொலைபேசி எண் கொடுக்கணும். மின்னஞ்சல் முகவரி இருந்துச்சுன்னா அது கொடுங்க. அடுத்தது குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள். முதலில் குடும்பத் தலைவர் விவரங்களை சேர்க்கவும் கொடுத்துருக்காங்க. இங்கே குடும்பத் தலைவர் பேர் எழுதிக்கோங்க, இங்கே தமிழ் எழுதிக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க, மேலா ஃபீமேலான பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தேசிய இனம் கொடுத்துருக்காங்க, இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு உறவு முறை கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தொழில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மாத வருமானம், வாக்காளர் அட்டை எண், ஆதார் எண்ணெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இங்கே 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் எண்ணை கண்டிப்பாக உள்ளிடவுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 5 வயசுக்கு மேலே இருந்தால் நிச்சயம் அவங்க ஆதார் எண் நீங்கள் பதிவு செய்யணும். இங்கே மற்ற ஆவணங்களில் நீங்கள் ஆதார் அட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரௌஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ஸ்கேன்டு காப்பி, ஆதாரோட ஸ்கேன்டு காப்பி ரெடியாக வச்சுட்டு அதை பதிவேற்றம் செய்யுங்க. எல்லாம் முடிஞ்சதும் நீங்கள் உறுப்பினர் விவரம் சேமின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டை தேர்வு. இங்கே ரைஸ் கார்டு வேணுமா, இல்லை சுகர் வேணுமா, இல்லாட்டி நோ கமோடிட்டி கார்டு வேணுமான்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே குடியிருப்பு சான்று கேட்டிருக்காங்க. நீங்கள் அது ஆதார் அட்டையோ மின் கட்டணம் அட்டையோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரௌஸ் கொடுத்துட்டு ஸ்கேன் காப்பி நீங்கள் இங்கே பதிவேற்றம் செய்துக்கலாம். அதே மாதிரி எரிவாயு இணைப்புகள் பற்றிய விவரங்கள் நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எல்லா விவரமும் கரெக்டாக கொடுத்த பிறகு உறுதிப்படுத்துதல், மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் என் அறிவுக்கு உண்மையானதுங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே அதுக்கப்புறம் பதிவு செய்யணும் கொடுக்கணும். பதிவு செய்த பிறகு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு குறுந்தகவல் வரும். அதில் ஒரு குறிப்பு எண் இருக்கும். அந்த குறிப்பு எண்ணை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். உங்கள் விண்ணப்பத்தோட நிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் அதே வெப்சைட்டில் போயிட்டு இங்கே புதிய அட்டைக்கான விண்ணப்பத்தின் நிலைன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இங்கே உங்கள் கைபேசிக்கு குறிப்பு எண்ணை பதிவு செஞ்சிடும். இங்கே நீங்கள் அந்த குறிப்பு எண்ணை கொடுத்துட்டு இங்கே பதிவு செய்யணும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் புதிய அட்டைக்கான விண்ணப்பத்தின் நிலை என்னன்னு மெசேஜ் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் வீடியோக்களுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.